இதாயத்து எத்தனை நௌங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் ஜின்ஸில் என்ன செஞ்சிடலாம், அதை வரையறுத்தரலாம். விளங்குதான்னு கேட்டேன். அது ஒரு 4 வகை இல்லை விளங்குதா? என்ன செய்ய முடியாது, நௌகளை வரையறுக்க முடியாது. ஆனால் ஜின்ஸ் என்ன செஞ்சிடலாம், வரையறுத்தரலாம். எதை வரையறுக்கலாம், ஜின்ஸை வரையறுக்கலாம். அதுவே ஹிதாயத்து மொத்தம் 4 வகை இருக்குது. ஹிதாயத்து மொத்தம் அதில் 3 வகைட்டமா. முதல் வகை என்ன, ஆமாம், அதாவது ஆமாம் அவாஷே லாஹிரா அவாஷே பாத்தினா இந்த அறிவெல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். 2வது இதில் ஆதாரங்களை ஏற்படுத்துறது. 3வது நபிமார்களை அனுப்பி வேதங்களை கொடுத்து இருக்குது நேர் வழிகாட்ட வைக்கிறது. 4வது ஒரு வகை இருக்குது, அது நபிமார்கள் வலிமார்களை கொண்டு சொந்தமாக்கப்பட்டதான். கல்புகளிலிருந்து எதை நீக்கிறது, திரைகளை நீக்கிறது, ரகசியங்களை அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ரகசியங்களை என்ன செய்கிறது, தெளிவுபடுத்துறது. அந்த ரகசியங்களை தெளிவுபடுத்துறது 3 வகையான முறையில் நடக்குமா. ஒன்று, வஹீயின் மூலமாக என்ன செஞ்சிருவான், அந்த ரகசியங்களை தெளிவுபடுத்துவான். எவ்வளவோ ரகசியங்கள் நபி ஸல்லல்லாஹு அதை வஹீயின் மூலமாக தெளிவுபடுத்தினான். நபிமார்களுக்கு வஹீயின் மூலமாக தெளிவுபடுத்தினான் அந்த ரகசிய செய்திகளை. அப்படிதானே? வலிமார்களுக்கு இறைநேசர்களுக்கெல்லாம் இல்ஹாமின் மூலமாக தெளிவுபடுத்துவான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா மூசா அலைஹிஸ்ஸலாம் பெற்றுட்டு என்ன செய்யறதுனே தெரியல அவங்களுக்கு. விளங்குதா? ஒன்றே அல்லாஹ் தஆலா கனவுல சொல்கிறான், அல்லது இல்ஹாமில் போடுறான். 2யும் போடுறாங்க. தப்சீர் ஜலாலை இல்லை. ஏமா பிள்ளையை நீனே வச்சு வள, எவனுங்க வரமாட்டான். நீ அமலா இருக்கும்போது வந்தானா, உள்ள பெற்றிருக்க போது இவனா வந்தானா பார்த்தானா, உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு பெட்டியில் செஞ்சு என்ன இருக்குது கொண்டு போய் நயல் நதியில் கொண்டு போட்டுரு. யோகுதுகு அதுவும் இல்லையா, அதுவும் இல்லா, யோகுதுகு அதுவும் இல்லி ஓ அதுவும் இல்லகு. என்னுடைய எதிரியும் அந்த பிள்ளையினுடைய எதிரியும் தான் என்ன செய்யும், அந்த பெட்டியை எடுப்பான். தான் பிறவன் தான் எடுப்பான். ஆனால் அல்கைத்து அலைக்க மஹப்பத்த மின்னி, மூசாவே உங்கள் மீது என்ன செஞ்சிருவேன், நான் பிரியத்தை போட்டுருவேன். உங்கள் பிள்ளையை ஒன்றும் கொல்ல மாட்டான். விளங்குதா? பிள்ளை என்ன செய்ய மாட்டான், கொல்ல மாட்டான். விளஞ்சாரு கேட்டேன். அதுவே நீ கொண்டு போய் போடுவோம் பிள்ளைய, எங்கே கொண்டு போய் போடு, நயல் நதியில் ஒரு பெட்டியில் செஞ்சு கொண்டு போடு, நான் பார்த்துக்கிறேன். நான் அதுமாரி கொண்டு போய் போட்டாங்க. போய் என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. அது பிறவன் தான் எடுத்தான். கொல்ல நினைச்சான், கொல்ல முடிஞ்சிச்சா, ஏங்க இந்த பிள்ளை பச்சிலம் குழந்தையா இருக்குது, இந்த பிள்ளையை போய் கொல்ல போகிறீங்களேங்க. நாங்கள் ஆசையாம்மா, நம்மளுக்கே பிள்ளையில் இந்த பிள்ளையை வளர்க்கலாம். இப்படிதான் கேட்டேன். நமக்கு அந்த பிள்ளை என்ன செய்யும், நலவி நாடும் உதவி செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டாம விட்டுட்டான்ல. நான் தான் முகப்பத்தை போட்டேன், நான் தான் அந்த பிரியத்தை என்ன செஞ்சேன், போட்டேங்கிறான். விழுந்தர் கேட்டேன். கொல்ல முடியாமல் போயிடுச்சுல. அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய்க்கு அவுஹான்னு வருது. மூசா தாய் வைய அறிவிச்சான். வையா வைய இல்லை, அதுக்கு பேர் 2 பேர் இல்ஹாம், அதுக்கு பேர் 2 பேர் இல்ஹாம் அல்லது மனாமலை சொன்னான்னு சொல்லலாம். விழுஞ்சா விழுந்தப்பா. அப்போ இந்த இல்ஹாம் வஹி வஹிபுல்லா நபிமார்களுக்கு சொந்தம், வலிமார்களுக்கெல்லாம் இல்ஹாம் உதிக்க செய்வாங்க, மனாமலை காமிப்பான். புகாரி ஷரீஃப் கூட 2ஆம் பாகத்தில் ஓதிருப்பீங்களே நீங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உஹது யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால் வாழை இப்படி சொல்லிட்டாங்க, நடுவில் உடஞ்சு போச்சு. அதுக்கடுத்து 2வது சொல்லிட்டாங்க, சரியாயிடுச்சு. இது எதை காமிக்கிறது, முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ஏற்படுச்சுல. 70 பேர் ஷஹீதாயிட்டாங்களே. நபி ஸல்லல்லாஹு காயம் ஏற்பட்டுருச்சு, சட்டி பல்ல உடைச்சிட்டானோ. சட்டி பல்னா 2 எண்ணம்பலுக்கு அடுத்து இருக்கிறது, கூர் பல்லுக்கு கிட்ட சட்டி பல்லுங்குவாங்க. ரபா எத்தனை சட்டி பல்லு. அப்போ இந்த பாதிப்பு ரத்தம் ஆச்சு. நபி ஸல்லல்லாஹுடைய 2 எண்ணங்கள் இருக்க கீழ்ப்பகுதி, 2 எண்ணங்களுக்கு அடுத்த எண்ணு, அதான் சட்டி பல்லு. ரபா எத்தனை சட்டி பல்லு உடைச்சிருச்சு. படத்தை இப்படி கிழிச்சு ரத்தம் வந்துருச்சு. அதை பாத்திமா நாச்சியார் தண்ணி ஊற்றி கழுவுனாங்கன்னு வருது இல்லை, தண்ணி அலி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வருது இல்லை. காயத்தை போய் தண்ணி ஊற்றலாமா, தண்ணி ஊற்றினா என்ன செய்யும், நிறைய தான் ஒரு புகுன்னு வந்துருச்சு ரத்தம். உடனே தண்ணி ஊற்றினா நிறைய ரத்தம் வருதுன்னு ஒரு பாயை எடுத்து கழிச்சாங்க. பழைய பாயை நெருப்பிட்டு கழிச்சு அல்சக்கத்துக்காக அது அப்புனாக ரத்தம் நின்றுச்சு. வருது ஹதீஸில். அப்போ இது மாதிரி பாதிப்புலாம் ஏற்பட போகுதுங்கிறது தான் அல்லாஹ் காமிக்கிறான் கடவுளை. வாழை சொல்லிட்டினேன், அது நடுவில் உடஞ்சிருச்சு. அதுக்கடுத்து சொல்லிட்டேன், சரியாயிடுச்சு. அதுக்கடுத்து மக்களை வந்து என்ன செஞ்சிட்டான், ஓடி போன சஹாபாக்கெல்லாம் திருச்சி வந்துட்டாங்க. அதுக்கடுத்து
எல்லாம் உதவி செஞ்சுட்டான், ஓடிட்டானுவ தான் கனவுல. பசுமாடுகள்லாம் செத்து போகிற மாதிரி கனவு கண்டாங்க, பசுமாடுகள்லாம் மறிச்சு போகிற மாதிரி கனவு கண்டாங்க. அப்போ சஹாபாக்கள் ஷஹீத் ஆகிட்டாங்கல்ல, என்ன இருக்குது, சஹாபாக்கள்லாம் 70 பேர் ஷஹீத் ஆகிட்டாங்க. அதான் பசுமாடுகள்லாம் இறக்குற மாதிரி கனவு கண்டாங்க. அப்போ இது கனவின் மூலமாக அறிவிப்பான் இது நடக்க போகுதுங்கிறத. என்ன செய்வான், அறிவிப்பான். வஹீயின் மூலமாக அல்லாஹ் அறிவிப்பான், இல்ஹாமின் மூலமாக என்ன செய்வான், சில விஷயங்களை அறிவிப்பான். அதான் அவர் ராபிஉ 4வது ஜின்ஸில் உள்ள அந்த ஹிதாயத்தாகிறது. ஐயக்கிஷிபாலா குலூபிஹிம், அவருடைய கல்புகள் மீது தெளிவுபடுத்துவதாக இருக்கும். சராயிர, ரகசியங்களை தெளிவுபடுத்தி விடுவதாக இருக்கும். கல்விலேயே அல்லாஹ் ஒதுக்கி செய்வோம். விளங்குதா? யுரியகும் அல் அஷியா, சில விஷயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து தருவதாக இருக்கும். கமாஹியபில் வஹி, வஹியின் மூலமாகவோ, அவுபில் இல்ஹாமி, இல்ஹாமின் மூலமாகவோ, மனாமாத்தி சாதிக்கத்தி, உண்மையான கனவுகளின் மூலமாகவோ. விளங்குதா? உண்மையான கனவுகளின் மூலமாகவோ, இல்ஹாமின் மூலமாகவோ, வஹியின் மூலமாகவோ, வஹியை கொண்டோ இருப்பதை போல சில விஷயங்களை அவர்களுக்கு அறிவித்து தருவதாக இருக்கும். வஹியின் மூலமாக அறிவிப்பான், அல்லது இல்ஹாமின் மூலமாக அறிவிப்பான், அல்லது கனவுகளின் மூலமாக அறிவிப்பான். அவனுடைய கல்புகளுக்கு சில விஷயங்களை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் தெளிவுபடுத்திடுவான். வஹாதா, இது கிஸ்மின் ஒரு பங்கு. யுக்தசுபி நைதிகி, இதை அடைவதை கொண்டு சொந்தமாக்கப்படுவார்கள். அம்பியாவு, நபிமார்களும், வல்ல அவுலியாவு, அவுலியாக்களும் சொந்தமாக்கப்படுவார்களே, அப்படிப்பட்ட பங்காது. இது யாருக்கு உள்ளது? இது நபிமார்களுக்கு, அவுலியாக்களுக்கு உள்ளது. உள்ளதான் கேட்டேன். அப்போ விளங்குதப்பா. அனா பி கௌலிஹி வையாஹு, இதைத்தான் வையாஹு, இதைத்தான் அனாபி கௌலியத்துடைய சொல்லை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆடுகிறான். உலைகல்லதீன ஹதல்லாஹ் பி ஹுதாஹு முக்ததி என்ற அல்லாஹ்வுடைய சொல்லை கொண்டு இதைத்தான் அல்லாஹ் நாடுறான். உலைகல்லதீன, அங்கே நபிமார்களை பற்றி சொல்கிறான். உலைகல்லதீன, விளங்குதப்பா. இந்த விருதில் அந்த இதில் இவர்கள் அவர்களுக்கு நுபுவத்தை தந்தோம், வேதத்தை தந்தோம், விளங்க ஞானத்தை தந்தோம்ங்கிறான் அல்லாஹ் தஆலா. எங்கே வருது? உலாய்கல்லதீன, அந்த நபிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஆத்தைனாமுல் கித்தாப, வேதத்தை தந்தோம், ஒரு ஹுக்குமே, ஞானத்தை தந்தோம், நுபுவத்தை தந்தோம். அதான் கேட்டேன். பிகா, இதை ஒரு இவர்கள் நிராகரிப்பார்களே ஆனால், இதை இவர்கள் இந்த மக்கத்து மக்கள் இதை நிராகரிப்பார்களே ஆனால், யக்ஃபுர் பிகா ஹாவுலாயி, ஹாவுலாய மக்கத்து மக்கள், இந்த மக்கத்து மக்கள் நுபுவத்தையும் அந்த ஹிக்மத்தையும் அதுக்கடுத்து என்ன இருக்குது, நுபுவத்தையும் நிராகரிப்பார்களே ஆனால், பக்கத்து மக்கள் நாபிகா, அந்த வேதத்தை கொண்டும் அந்த ஞானத்தை கொண்டும் அந்த நுபுவத்தை கொண்டு இன்னொரு கூட்டத்தை சாட்டி விடுவோம். லைசுபிகா பி காபின், அந்த கூட்டம் இதை நிராகரிக்க மாட்டாங்க. இவனுங்களை அழிச்சிட்டு இன்னொரு கூட்டத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம், கொண்டு வந்துடுவோம். உலாய் கல்லதீன, இவர்கள் வேதத்தையும் ஞானத்தையும் நுபுவத்தையும் கொடுக்கப்பட்ட இவர்கள், அல்லதீன அதல்லா, அல்லாஹ் நேர்வழி காட்டினானே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கும். அப்படி உதாகும் இந்த நபிமார்களை எக்குத்ததிய நபியை நீங்கள் துயருங்கள், கண்மூடித்தனமாக துயருங்க, கேட்க வேண்டியதில்லை. எக்குத்தி இதானாலே என்ன அர்த்தம்? கண்மூடித்தனமாக அப்படியே பின்னால் போங்க. அல்லாஹ் சொல்லி காமிக்க, வேதத்தையும் ஞானத்தையும் நுபுவத்தையும் எவர்களுக்கு நாம் கொடுத்தோமோ அதையும் ஒரு கூட்டம் நிராகரித்து வாழ்வார்கள். ஏன்னால் அவனோட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து இன்னொரு கூட்டத்தை கொண்டு வந்துடுவோம். அவங்க நிராகரிக்க மாட்டாங்க, உணவுல மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆகவே இந்த வேதம் ஞானம் நுபுவத்துக்கு கொடுக்கப்பட்ட இவர்கள் அதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டி விட்டானே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கும். நேர்வழி காட்டிட்டான். அப்படி உதாகும் இந்த நபிமாருடைய உதாவை, இது என்ன இருக்கேன், ஹிக்மத்து நுபுவத்து வேதம் கொடுக்கப்பட்ட இந்த நபிமார்களை எக்கத்ததி நீங்கள் துயர்ந்து போருங்கள். குல் நபியை சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இந்த உதாவை கொண்டு வந்திருக்கனே, இதன் மீது உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்கவில்லை. இன்னுவோ இல்லா திக்ருலில் ஆலமி, உலகத்தார்களுக்கு உபதேசம் கேட்டேன். அப்போ விளங்குதப்பா, வஹி விளங்க, இல்ஹாம், நுபுவத்து, மனாமல அறிவிக்கிறது, எதற்கு கேட்டேன். இதெல்லாம் நபிமார்கள் வலிமார்கள் தான். அனாபிஹி ஐயாஹு, இதைத்தான் அனாபி கௌலிஹி, தன்னுடைய சொல்லை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு நாடுகிறான். உலாய் கல்லதீன, இந்த நபிமார்கள் வேதத்தையும் நுபுவத்தையும் கொடுக்கப்பட்டவர்கள். அதல்லாஹு, அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அப்படிப்பட்டவர்களாக இருக்கும். அப்படி உதாகும் இந்த நபிமாவுடைய வழியை
நீங்கள் துயருங்கள் என்கிறான். அவங்க கித்தாப் கொடுக்கப்பட்டவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், விபூத்து கொடுக்கப்பட்டவர்கள், உடைய வழியை துயருங்கள். கௌலிஹி இன்னும் அல்லாஹ்வுடைய சொல்லை கொண்டே தான் ஆடுகிறான். வல்லதீன ஜாவது ஃபீனா நம்முடைய விஷயத்தில் யார் போராடுகிறார்களோ நகுதி என்ன முசுபலனா நம்முடைய வழிகளை அவர்களுக்கு நாம் நேர்வழி காட்டிடுவோம். நம்முடைய வழிகளை அவர்களுக்கு அறிவித்து தந்துடுவோம். நம்முடைய விஷயத்தில் அமல் செய்யணும்னு நினைக்கிறாங்க, விலக்கலை விட்டு விலகணும்னு நினைக்கிறாங்க. வல்லதீன ஜாகுது நம்முடைய விஷயத்தில் யார் முயற்சிக்கிறார்களோ, நம்ம ஏவலை எடுத்து நடக்கணும், விலக்கலை விலகி நடக்கணும். யார் முயற்சிக்க சில இடங்களில் குரானை கொண்டு அமல் செய்ய விட மாட்டேங்கிறான். ஆனால் அவங்க முயற்சிக்கிறாங்க, ஏவலை எடுத்து நடப்போம், விலக்கலை விலகி நடப்போம்னு முயற்சிக்கிறாங்க. அப்படிலாம் அவங்களுக்கு நேர்வழி காட்டிடுவோம். நம்ம அவர்களுக்கு என்ன செய்வோம்மா? நேர்வழி காட்டுவோம். விளங்குச்சாரு கேட்டேன். அல்லது நம்முடைய தீனை வளர்க்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஜிஹாது செய்கிறாங்களோ, போராடுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? ஏன்னா ஜிஹாதினாலே இது ஏழாயி ஃபீஸபீலாலும் ஏழாயி கலிமத்தில்லா தானப்பா. ஏழாவு கலிமத்துல்லாவுக்காக வேண்டி யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ, ஜிஹாது செய்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன செஞ்சிருவோம்மா? ஏன் ஜிஹாது நடக்குது? ஏழாவு கலிமத்துல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உயரச் செய்வதற்காக வேண்டி தான் போராடுறாங்க. எடுத்துனப்பா வல்லதீன ஜாவது ஃபீனா நம்முடைய விஷயத்திலே நம்ம உத்தரவின் வராரம், நம்முடைய சட்டத்திட்டத்தின் வராரம் செயல்பட வேண்டும் யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ அவர்கள் நகுதி என்ற சுபலனா நம்முடைய வழிகளை உள்ள காட்டி தந்துவோம். இதற்கு உலமாக்கள்லாம் அதில் கட்டுப்பட்டவங்க தான். குறைஞ்ச சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தீனுக்காக வேண்டி உழைக்கிறாங்க, ஜிஹாது செய்கிறாங்க. விளையாடுற என்ன இவர்களுக்கெல்லாம் நம்ம ஹிதாயத்தை கொடுப்போம். எந்த குறையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வைக்க மாட்டோம். உலமாக்கள்லாம் நல்ல தானப்பா இருக்கிறாங்க, குறைஞ்ச சம்பளம் தான். அவங்க காரியங்கள்லாம் நடக்குதா இல்லையா? நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்முடைய நோக்கம், உலமாக்களுடைய நோக்கம் தீனை பரத்தணும், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிக் கொடுக்கணும், நம்முடைய விளக்கத்தை போதிக்கணும், இஹ்லாஸாக செயல்படணும். இஹ்லாஸாக செயல்பட்டால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். எடுத்துலப்பா. சரி, இப்போ இங்கே ஒரு கேள்வி ஒன்று வருது. பா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டாங்க பாருப்பா, இப்படி விளங்கி அர்த்தம் வைக்கணும்டா. இப்போ லெப்பில் எடுத்தோம்னா இதில் வைக்கக்கூடாது. அதுதான் கேட்டேன். விளங்கணுங்கண்ண, புரியணும். அதுதான் கேட்டேன். புரிஞ்சு இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் அல்லாவுக்கே. அவன் எப்படிப்பட்டவன்? அர் ரஹ்மான், நல்லோர் புல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்கிறவன். ரஹீம், மூமின்களுக்கு மட்டிலும் மதுமையிலே உதவி செய்கிறவன். மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அவன் அதிபதி, கூலி கொடுக்கிறவன். ஈயாக நஅபுது, இப்படிப்பட்ட தன்மை உள்ளவனே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். ஈயாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்போ ஹிதாயத்தில் தானே இருக்கிறாங்க, ஏன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லணும்? ஒரு கேள்வி வருதா இல்லையாப்பா? இது அவங்க தானே பேசுகிறாங்க. இது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஈயாக நஅபுது ஈயாக நஸ்தஈன்லாம் சொல்லிட்டு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஏன் கேட்குறாங்க? ஏன்னா கொடுக்கப்பட்ட ஹிதாயத்தை எங்களுக்கு அதிகமாக்கு. கொடுக்கப்பட்ட ஹிதாயத்தை, ஏன்னா ஹிதாயத்துக்கு பல தரஜாக்கள் இருக்கிறது. டாப் தரஜான் இருக்குது, நடுத்தரமான தரஜான் இருக்குது, லோன் இருக்குது. இதற்கு என்ன எங்களை பெரிய தரஜாக்களுக்கு கொண்டு போயிடலாம். எங்களை அதிலேயே சபாத்தாக்கு ஈமானோடு மரணிக்கணும். என்னது? ஈமானோடு மரணிக்கணும். ஈமானோடு வாழ்கிறோம், ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை தான் அன்னு அர்த்தம் வைக்கிறாங்கிறாங்க. எவ்வளவுங்கப்பா? இதாயத்தில் இருந்துக்கிட்டே இதாயத்தை தான் ஏன் கேட்குறாங்க? அதிகமாக்கித்தான் அதில் சபாத்தாக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமீனு பில்லாஹி வ ரசூலிஹி போடுறாங்கல்லப்பா. ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். ஆனால் என்ன அர்த்தம்? தாவீமு அலல் ஈமான் போடுறாங்க தஃசீரில். எப்பா அதுக்கு வலிமார்கள் வேறு மாதிரி அர்த்தம் வைப்பாங்க. எப்பா யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஆமீனு பில்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்ளுங்க. ஈமான் கொண்டவர்களே ஏன் ஈமான் கொள்ளணும்? தாவீமு அலல் ஈமான், ஈமான்ல ஸ்தரமாக இருங்க, நிரந்தரமாக இருங்க, சபாத்தா இருங்கன்னு அர்த்தம் வருது. ஆனால் வலிமார்கள் கிரீம் ரசத்து போன்ற மகான்கள் அர்த்தம் வைப்பாங்களாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ வ ஆலமுல் அர்வாஹிலே, ஈமான் கொண்ட மக்களே, ஆமீனு பில்லாஹி வ ரசூலிஹி, இந்த உலகத்தில் ஈமான் கொள்ளுங்கப்பா. அலஸ்து பி ரப்பிக்கும் நான் கேட்டேன்ல உங்கள்கிட்ட. என்ன கேட்டேன்? ரூவலாக இருக்கும்போது உங்கள்கிட்ட கேட்டேன், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையான்னு. காலு பலான்னு சொல்லி ஈமான் கொண்டீங்க. ஆலமுல் அர்வாஹிலே ஈமான் கொண்டவர்களே, இங்கே ஏன் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறீங்க? ஆமீனு பில்லாஹி வ ரசூலிஹி, இந்த உலகத்தில் ஈமான் கொள்ளுங்க. வலிமார்கள் வைக்கிறார். ஆனால் அம்மா போன்ற சாதாரணமானவர்களுக்கு யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமீனு பில்லாஹ்னு என்ன அர்த்தம்? தாவீமு அலல் ஈமான், ஈமான்ல என்ன செய்யுங்க? நிரந்தரமாக இருங்க, சபாத்தா இருங்கன்னு அர்த்தம் கொடுக்குறோம். அப்போ மத்லூபு இங்கே ஈதின ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதை கொண்டு நோக்கம். மத்லூபு ஈதின ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதை கொண்டு நோக்கம். இம்மா ஜியாதத்து மா முனிஹூஹு மினல் ஹுதா,
நேர்வழியிலிருந்து எதை கொடுக்கப்பட்டார்களோ அந்த ஒன்றை அதிகமாக்குவதா இருக்கும். முனிஹூன்னு படிக்கணும்பா. போட்டிருக்கா? போட்டால் கிளீனாக வந்துடும். கீழே போட்டுக்கல ஒழுத்துன்னு போட்டுக்கலப்பா. மத்துரூபு இங்கே ஈதின சிராத்தில் முஸ்தகீம் என்பதை கூட நோக்கம். இம்மா ஜியாதத்துமா முனிஹூவில் ஹுதா, ஹுதாவில் இருந்தும் எதை கொடுக்கப்பட்டார்களோ, நேர்வழியிலிருந்து எதை கொடுக்கப்பட்டார்களோ அதை அதிகமாக்குவதாக இருக்கும். இப்போ சபாத்து அலைகி, அந்த ஹுதாவின் மீது தடிபாடாக இருப்பதாக இருக்கும். சபாத்தின்னு போட்டிருக்கு பாரு, திருத்தே சபாத்து தானே வரணும், ஜியாதத்துன்னு சபாத்து தானப்பா. சபாத்து அலைகி, அந்த ஹுதாவின் மீது தடிபாடாக இருப்பதாக இருக்கும். ஹுசூலுல் மராத்திபில் முரத்தபத்தி அலைகி, எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த படித்தரங்களில் உயர்ந்தவைகளை அடைவதாக இருக்கும். மர்த்தபாக்களை, பெரும் அந்தஸ்துகளை அடைவது. விளங்குதா அர்த்தம் வைக்கிறதே? ஹுசூலுல் மராத்திபில் முரத்தபத்தி அலைகி, எதன் மீது அந்த ஹுதா அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த படித்தரத்தில் உயர்ந்தவைகளை அடைவதாக இருக்கும். பெரிய பெரிய தரஜாக்களை என்ன செய்வதாக இருக்கும்? அடைவதாக. இதுதாங்க நோக்கம். அப்போ கொடுக்கப்பட்டதை அதிகமாக கேட்கறது, அதில் சபாத்தா இருக்கிறது, பெரும் தரஜாக்களை என்ன செய்யறது? கேட்கறதுன்னு அர்த்தம். இதா காலகு, இதை ஒரு ஆரிஃப், ஒரு ஞானி சொல்வாரையானால், அல்வாசிலு, அல்லாவின் பக்கம் சேர்ந்திருக்கிற, அல்லாவின் பக்கம் சேரக்கூடிய ஒரு ஞானி ஈதின சிராத்துல் முஸ்தகீம் என்று சொன்னால், அனாபி, இதை கூட ஒரு நாடுவார். அரிசிதினா, எங்களுக்கு அறிவித்துத்தா, தரீக்க செய்தி ஃபீக்க, உன்னிலே செல்லுகின்ற பாதையை எங்களுக்கு அறிவித்துத்தாயா அல்லா. உன் பாதையில் நாங்கள் நடக்கணும், உன் பாதையில் உன் வழியில் நடக்கணும், ஒன்றை வந்து அடையணும். உன் வழியில் நடந்தால் தானே ஒன்றை வந்து அடைய முடியும். அல்லாஹ் அக்பர். இதா காலகுல் ஏரிஃபு அல் வாசிலு, அல்லாவின் பக்கம் சேரக்கூடிய ஒரு ஞானி ஈதின சிராத்துல் முஸ்தகீம் என்று சொன்னால், அனாபிஹி, ஈதின சிராத்துல் முஸ்தகீமை கூட ஒரு நாடுவார். அரிசிதினா, எங்களுக்கு அறிவித்துத்தா, தரீக்க செய்தி ஃபீக்க, உன்னிலே நடந்து வருகின்ற பாதை எங்களுக்கு அறிவித்துத்தா. ஓன்ட்ட நடந்து வரணும், ஓன் அடையணும். ஏன்? நீ தம்ஹு அண்ணா, நீ தம்ஹு அண்ணா, எங்களை விட்டு நீ அழிப்பதற்காக, துலுமாத்தி அஹ்வாலினா, எங்களுடைய நிலைகளின் இருள்களை, எங்களுடைய நிலைகளின் இருள்களை எங்களை விட்டு நீ அழிப்பதற்காக உன்னிலே நடந்து வருகின்ற, உன்பக்கம் நடந்து வருகின்ற பாதை எங்களுக்கு காட்டு. விளங்குதப்பா? விளங்குதானே? எங்களுடைய நிலைகளின் இருள்களை எங்களை விட்டு நீ என்ன செய்யறதுக்காக வேண்டி அழிப்பதற்காக. நீ தம்ஹு அண்ணா, நீ தம்ஹு அண்ணா துலுமாத்தி அஹ்வாலினா, எங்களுடைய நிலைகளின் இருள்களை நீ அழிப்பதற்காக. ஒத்துமீத்த கவாஷி அபுதானினா, எங்களுடைய உடம்புகளிலே கிடக்குகின்ற திரைகளை நீ நீக்குவதற்காக. துமீத்த, எங்களுக்கு அகப்பார்வையில் திரை கிடக்குது. உலாய் என்று அல்லாஹ் சொல்கிறான்ல, அகஷை இனாகும் லாய் சீர்வம், அவனுக்கு ஒரு வகையான திரையை போட்டுட்டோம், அதான் பார்க்க மாட்டேங்கானுவோம் என்று யாருக்கு சொல்கிறான்? மனிதர்கள் அவனுக்கு ஒரு வகையான திரை கிடக்குன்னு வருதுலப்பா. முனாஃபிக்களுக்கு தானப்பா சொல்கிறான். அதை முனாஃபிக்கள் விஷயத்தில் தான் பேசுகிறான். முனாஃபிக்களுக்கெல்லாம் திரை கிடக்குது. அவன் அவனுக்கு பார்க்க மாட்டான், அக்கா பார்க்க மாட்டான், சத்தியத்தை பேச மாட்டான், சும்முன் புக்குமுன் உம்மியுன்னு அவளை கண்ணாவனான்னு திட்டுறான். அவனுக்கு உதாரணம் காட்டுறான், அற்புதமாக பேசுகிறாங்க. காதி பாயிலாகி ரமத்துல பின்னால் ஓதும் வச்சான். அவனை ஏகடியம் பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான் முனாஃபிக்களை. அப்போ எங்களுக்கு திரை கிடக்குது. எங்களுக்கு என்ன கிடக்குது? உன்னை பார்க்கறதை விட்டும் திரை கிடக்குது. யாருலா முனாஃபிக்களுக்கு ஹிதாயத்தை தெரியாமல் திரை கிடக்குது, நம்மளுக்கு இருப்பானை தெரியாமல் திரை கிடக்கிறது. இங்கே இருந்துக்கிட்டே லவுல் மவுல பார்க்கலாம், இங்கே இருந்தே ஆகிரத்தை பார்க்கலாம், சொர்க்கத்தை பார்க்கலாம், நரகத்தை பார்க்கலாம். ஆனால் பார்க்க முடியுதா? எங்கே நடந்தால் இங்கேருந்து காபத்துல்லாவை பார்க்கலாம். திரை கிடக்குது. திரை கிடக்கிறதுனால நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேன். விளங்குதான்னு கேட்டேன். விளங்குச்ச பார்த்து வைக்கிறது. ஒத்துமீத்த கவாஷி அபுதானினா, எங்களுடைய உடம்புகளின் திரைகளை நீ நீக்குவதற்காக வேண்டி. ஏன்? நீ நஸ்தவி என் திருத்துப்பாத, நீ நஸ்தவி அபி நூரி புதுசிக்க, பரிசுத்தமானுடைய ஜோதியை கொண்டு நாங்கள் பார்ப்பதற்காக, ஒளி பெறுவதற்காக. நீ நஸ்தவிய திருத்தல, நீ நஸ்தவி, அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் பாரு. நீ நஸ்தவி நூரி குதுசிக்க, பரிசுத்தமானுடைய ஜோதியை கொண்டு நாங்கள் ஒளி தேடுவதற்காக எங்களுடைய உடம்புகளில் உள்ள திரைகளை நீ நீக்கிவிடு, எங்களுடைய நிலைகளின் இருள்களை நீ என்ன செய்தே அகற்றுவதற்காக வேண்டி உன்னுடைய பாதையிலே செல்கின்ற வழியை எங்களுக்கு காட்டித்தா. எழுதின பார்த்து வைக்கிறது என்ன சூப்பராக இருக்கு பாரு. நீ நஸ்தவிய
நூறி குதுசிக்க பரிசுத்தமான உடைய ஜோதியை கொண்டு நாங்கள் ஒளி தேடுவதற்காக எங்களுடைய உடம்புகளின் திரைகளை நீ நீக்குவதற்காக வேண்டியும் எங்களுடைய நிலைகளின் இருள்களை நீ அழிப்பதற்காக வேண்டியும் உன்னுடைய பாதையிலே செல்லுகின்ற வழியை எங்களுக்கு காட்டித்தான் ஒரு ஞானி சொன்னார். அப்படி நீ திரையை நீக்கிட்ட, எங்களுடைய நிலைகளின் இருள்களை நீ போய்கிட்ட கவி நூறிக்க உன் நூரை கொண்டு உன்னை நாங்கள் பார்த்துருவோம். ஏதோ அல்லாவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அல்லாவுடைய ஜோதியை கொண்டு பார்க்கலாம். ஏன் நபிசல்லாம் பார்த்தாங்கல்லப்பா மேராஜில்? எப்படி பார்த்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு ஜோதி அவங்க. மூசாலத்தை கட்டாங்க முடியாதுன்ட்டான். எனக்கு அருணி அந்துரி இலைக்க உன்னை எனக்கு காட்டு நான் பார்க்க முடியாதுன்ட்டாங்க. யாருக்கு முடியாதுன்ட்டான்? இல்லையெல்லாம் பார்க்கணும். என் ஒளியை பார்த்து நான் துளசி ராமலையில் வந்து பாருங்க. அதை பார்த்துட்டா வலம்மா தஜல்லா ரப்பூல் ஜபலி தக்கா வஹர்ர மூசா சைகா. ஒளியை பார்த்துனோன்னு மழை தூளாக போயிடுச்சு. அடித்து விரண்டத்தா வந்து கீழே விழுந்துட்டாங்க. உலகுதா தெரியாதனமாக கேட்டேன். அல்லா உன்னை பார்க்கணுன்னு ஆசை, என்னை மன்னிச்சிரியா அல்லான்னாங்க. ஆனால் நபிசல்லாம் பார்த்தாங்க. ஏன்னா லக்கது ஜாவுக்கும் நூறுன் கித்தாபும் முபீனா அப்படிலாம் கொண்டு வரணும். நினைக்கிறேன் லக்கது ஜாவுக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிறது நூறுன். நபிசல்லாசம் நூறுங்கிறான். கித்தாபும் முபீன் தெளிவுபடுத்துகின்ற வேதமும் வந்துருக்கு. நபிசல்லாசம் என்ன சொல்கிறான்? நூறுங்கிறான். அதுவே தான் மேராஜில் போய் அல்லாவை பார்த்தாங்க. விளங்குச்சா? அதுமாரி அவங்க உம்மத்துகளுக்கு அந்த பாக்கியம் இருக்குது. சரி, இந்த உலகத்திலே இருக்கிறா. நீ நம்ம நேராக ஒழுங்காக இருந்தோம்னா அகப்பார்வையை கொண்டு அல்லாவை பார்த்தரணும். திரையை நீக்கணும். முராக்கபா முஷாஹதாவின் மூலமாக பார்க்கணும். எங்கள் திரையை நீக்கு, எங்களுடைய நிலைகளின் இருள்களை போக்கு. இப்போ நராக்கே அப்போ உன்னை பார்த்துருவோம். நூறிக்கே ஓ நூரை கொண்டு உன்னை நாங்கள் பார்ப்போம். அல்லா என்ன அற்புதமான செய்தி இதில் விளங்குதரா? அடுத்து ஈதினாங்கிறது அம்ரு ஃபேல் தானேங்க. ஈதினாங்கிறது என்ன இருக்கே? அம்ரு ஃபேல். விளங்குதா? அஞ்சு தானே உட்காரு. இல்லை வாட்சியங்கள அம்ரு ஓ துவாவு அம்ரும் துவாவும் எத்த ஷாரக்கானி லெஃபுதன் ஓ மேனன் லெஃபுதிலேயும் மானாவிலையும் கூட்டாகும். அம்ருங்கிறதும் துவாங்கிறதும் ஒன்று தான். அல்லா மகபில்லனா எங்களை மன்னிச்சிரியா அல்லா. இது அம்ரு பேர். ஆனால் துவா கோரிக்கை. லெவல்லையும் மானாவிலையும் ஒன்றா தான் இருக்குது. எங்களை மன்னிச்சிரியா அல்லா. ஆனால் அம்ரு பேருங்கிறது இஸ்தியலா. அம்ரு உயர்வை தேடும். அப்படி தானப்பா? அம்ருலில் இஸ்தியலா உயர்வை தேடுவதற்குள்ளது. முதலாளி வேலைக்காரனை பார்த்து அப்படி செய் இப்படி செய் இப்படி செய் இப்படி செய்ன்னு சொல்கிறது இருக்க. இது அம்ரு. அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்கிறோம் அகீமு சலாத்தை வாத்து ஜக்காத்தை. இது அம்ரு. இது விளங்குதான் கேட்டேன். மேலே உள்ளவன் கீழே உள்ளவனை பார்த்து உயர்வை தேடுகின்ற அடிப்படையிலே சொல்கிறது. அப்படி செய் இப்படி செய்யணும். முதலாளி வேலைக்காரனை பார்த்து, ரப்புல் ஆலமீன் அடியார்களை பார்த்து அகீமு சலாத்தை ஆத்து ஜக்காத்துங்கிறது அம்ரு. நம்ம இருவில்லைனா எங்களை மன்னிச்சிரியா அல்லா. ஒத்துபாலினா எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்ளியா அல்லா. இது துவா கோரிக்கை. அது உயர்வை தேடுகின்ற நிலையில சொல்கிறான் அல்லா. அகீமு சலாத்தை ஆத்து ஜக்காத்தை. நான் தான் அவனை படைத்தேன். என்ன வணங்கு, என்ன தொழுவு, ஜக்காத்து கொடு. அது அம்ரு. நம்ம இருவில்லைனான்னு சொல்கிறோமே இது கோரிக்கை, துவா. துவா செய்யலாம். அல்லாட போய் என்ன செய்ய முடியாது. என்ன மன்னிச்சிரியா அல்லா உத்தரவு போட முடியுமா? உத்தரவு போடுற யோக்கியது நம்மளுக்கு எங்கே இருக்குது? ஆனால் நல்லவர்கள் நாளாக்கள் தானு கேட்பாங்க, எனக்கு தாயா முண்டை உள்ள நான் ஆட்டு போவேன். ஆண்டில் இருக்கா ஆவில் இருக்கா? வலிமார்கள்லாம் கேட்டு வாங்கிடுவாங்க, எனக்கு தாயா இல்லா நினைச்சே. அவங்க கேட்கலாம், நம்ம அப்படி செய்ய முடியாது. என் தந்து தான் ஆகணும் யாருலாங்குவாங்க வரிமார்கள். அவங்க கேட்டால் கொடுத்துருவான். அவங்க கேட்டால் என்ன செஞ்சிருவான்? கொடுத்துருவான். அது உத்தரவுலாம் கிடையாது. ஆனால் அல்லாட உரிமையோடு கேட்பாங்க. அவங்க வரிமார்கள் என்ன செய்வாங்க? உரிமையோடு கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு சுஜூதில் விழுந்து கேட்குறாங்கல்ல, அது துவா தான். இதோடு அபி தூக்குங்க தலையை, கேளுங்க விசல் துவத்த மீன், கேளுங்க, கேட்குறதுலாம் கொடுக்கப்படுவீங்க. உரிமையோடு கேட்குறது விளங்குதப்பா.
ஏய் அப்போ அம்ரும் துவாவும் எத்த ஷாரக்காணி லெபுதன் மேனன் லெபுல்லையும் மானாவிலையும் கூட்டாகும். ஆனால் எத்த பாவத்தானிவில் இஸ்தேலா உயர்வை தேடுவதை கொண்டும் தசஃபுலி தன்னை தாழ்த்துவதை கொண்டும் ரெண்டும் வித்தியாசமாகிவிடும். துவாங்கிறது தன்னை தாழ்த்தி கேட்குறது எல்லாம் எங்களை மன்னிச்சிரியா இல்ல, எங்களை மன்னிச்சிரியா இல்ல, லாத்து ஆகுது எங்களை பிடிச்சிடாதே அல்ல, எங்களை அதான் நகியது எங்களை பிடிச்சிடாதே அல்ல, நகை கிடையாது, அதுவும் கோரிக்கை தான், எங்களை பிடிச்சிடாத, எங்களை மன்னிச்சிரு. அப்போ அம்ருங்கிறது உயர்வை தேடுவது கொண்டு உயர்ந்த முதலாளி, மேலே உள்ளவன் கீழே உள்ளவனை பார்த்து பிடிச்சாய் அப்படின்னு சொல்கிறது அம்ரு. தன்னை தாழ்த்தி கேட்கறது கோரிக்கை துவா, ரைட்டா? அப்போ அம்ரும் துவாவும் எத்த ஷாரக்காணி லெபுதும் மேனன் லெபுதாலும் ஆனாலும் கூட்டாக இருக்கும். எத்த பாவத்தானி ரெண்டும் வித்தியாசமாகிவிடும். இஸ்தேலா உயர்வை தேடுவதை கொண்டும் தசப்புலி தன்னை தாழ்த்துவதை கொண்டும் வித்தியாசமாகிவிடும். அப்போ துவானா தன்னை தாழ்த்தி கேட்குறது, எங்களை மன்னிச்சிரு, என் கோரிக்கை நிறைவேற்று, இதை தான் கேட்குறது, ஆரோக்கியத்தை தான்லாம் கேட்குறது, தன்னை தாழ்த்தி கேட்குறது. மேலே உள்ளவன் கீழே உள்ளவனை பார்த்து அப்படி செய்ன்னு சொல்கிறது முதலாளி சொல்கிறோம். விளங்குதப்பா? அல்ல அம்ருல் இஸ்தேலா அபுல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரைட்டா? சரி, கீழே சொல்லப்படுகிறது. அப்போ உயர்வை தேடுவதை கொண்டு சொல்கிறது அம்ரு, தன்னை தாழ்த்துவது கொண்டு கேட்குறது துவா. கீழே சொல்லப்படுவது ருத்துபத்தி அந்தஸ்தை கொண்டு பேசுகிறது. பெரிய உள்ளவன் அதான் மேலே உள்ளவன் கீழே உள்ளவனை பார்த்து எப்படி செய்யன்னு சொல்கிறது. கீழே உள்ள வேலைக்காரன் எனக்கு ஒரு லீவு வேணும், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது என்று கேட்குறான்லப்பா. இதெல்லாம் என்னதே கோரிக்கை, உத்தரவு கிடையாது. என் பிள்ளை கல்யாணம் வச்சுருக்கிறேன், என் தங்கச்சி கல்யாணம் வச்சுருக்கிறேன், எனக்கு 1 லட்ச ரூபா தாங்க, 2 லட்ச ரூபா தாங்கன்னு கேட்குறான்ல. இது என்ன உத்தரவா? இது என்னது கோரிக்கை. அது கேட்கலாம். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது, ஒரு ஆள்கிட்ட வேலை பார்க்கும்போது, ஒரு கடையில் வேலை பார்க்கும்போது முதலாளிட்ட போய் தானே கேட்க முடியும். அதெல்லாம் கோரிக்கை. அந்தஸ்தை கவனித்து மாறுங்கிறாங்க. சரி, அடுத்து சிராத்து. சிராத்து வந்து அசலில் சீன் தான் இருந்துச்சான். ஆமாம். இப்போ சிராத் என்பது மீன் சரித்தத்தாமிலிருந்து உள்ளதாக இருக்கும். இதவுத்தளவு உணவை விழுங்கும் போது சரித்தத்தாம் என்று சொல்லப்படக்கூடியதில் உள்ளதாக இருக்கும். சரித்தத்தாமன உணவை விழுங்கினான்னு அர்த்தமா. சிராத்துனா என்னது? விழுங்குறதுன்னு அர்த்தம். சீன் தான் இருந்துச்சு, ஆனால் தோய் இருக்கிறதுனால ரெண்டுக்கும் ஒத்து போகிறதுக்காக வேண்டி சீன் என்னவா மாற்றியாச்சு, சுவாதா மாற்றியாச்சு. எடுத்தனப்பா? சிராத் என்பது சிராத்துன்னு போட்டிருக்கணும், ஆனால் ஒரிஜினல் போட்டு காமிக்கிறாங்க. சிராத் என்பது சரித்தத்தாமை என்பதில் உள்ளதாக இருக்கும். சரித்தத்தாம் என்று சொல்வார்கள். இதவுத்தல் அழகு உணவை விழுங்கும் போது சரித்தத்தாம் என்று சொல்வார்கள், அதில் உள்ளதாக இருக்கும். இப்போ அன்னகு எசிரித்து சாபிலா, அன்னகு ஆமாம், வழி அவனை விழுங்குகிறது போலும். வழி அவனை விழுங்குது, அல்லது வழியை இவனை என்ன செய்யறான், விழுங்கு. ஏன்னா நடந்து போக முழுங்கிடுறோம்லப்பா. இங்கேருந்து மாநகரம் போகும்போது வழியெல்லாம் முழுங்கிக்கிட்டு தானே போகிறோம். அல்லது வழி நம்மளை விழுங்குகிறது, வழி நம்மளை விழுங்குது, அதனால தான் அங்கே போயிடுறோம். சரித்தத்தாமல் உள்ளதாக இருக்கும். எசிரித்து அன்னவு எசிரித்து சாபிலா, வழி அவனை விழுங்குகிறது போலும், அல்லது வழியை அவன் விழுங்குகிறான். வழிதாளிக்கு இதனால்தான் சும்மிய தரீக்குக்கு சொல்லப்படும் லக்காமன் கவளங்கள் என்று சொல்லப்படுவான். எதுக்கு? தொரீக்குக்கு கவளங்கள். வழியில் போகும்போது நம்மளை விழுங்கத்தானே செய்யுது. எடுப்பா, வழிதாளிக்கு இதனால்தான் சும்மிய தரீக்கு லக்கமன், தரீக்குக்கு லக்கமன் லுக்குமாக்கள் என்று சொல்லப்படுது, கவளங்கள். ஏனால் அன்னகு எல்தகிமுகும், அந்த வழி அவர்களை விழுங்குகிறது என்ற காரணத்தினால். அன்னகு தரீக் எல்தகிமுகும், கடந்து போகின்றவர்களை என்ன செய்யுது, விழுங்குகிறது என்ற காரணத்தினால் தரீக்குக்கு லக்கமன் லுக்குமாக்கள் கவளங்கள்னு சொல்லப்படுது. விளங்குது? அப்போ சிராத்து வந்து சிராத்துன்னு தான் இருந்துச்சு. சிராத்துங்கிறது சிராத்துன்னு இருந்துச்சு. என் கல்வி சீனி சாதன், சீனை சாதாக புரட்டுவதிலிருந்து உள்ளதாக இருக்கும். இப்போ சிராத் என்பது சாது வச்சு படிக்கிறது. மின் கல்வி சீனி சாதன், சீனை சாதாக புரட்டுவதில் உள்ளதாக இருக்கும். ஏன் அப்படி புரட்டுறோம்? இனி தாபிகத்தா, அந்த சாது தோய்க்கு நேர்படுவதற்காக. சாதா படிச்சுட்டா சாதுவும் தோவும் நெருக்கமான உச்சரிப்பு, அப்படி தானப்பா? வாயை கும்பிடிச்சு சொல்லுவோம். தோய்க்கு சாது நேர்படுவதற்காக. இல்லை துவாக்கி, வாய் நிரம்ப சொல்றதில்லை, வாய் நிரம்ப தோ சாது, வாயை கும்பிடிச்சு தானே வாய் நிரம்ப சொல்கிறோம்.
ஃபில் இத்துபாக்கி வாய் நிரம்ப சொல்லுவதிலே, தோய்க்கு சாது நேர்படுவதற்காக வேண்டி சொல்லுப்பா சீனை சாதாக புரட்டுவதில் உள்ளதாக இருக்கும். சரி, அப்போ சிராத்தை தான் சுராத்துன்னு ஆக்கியிருக்கோம். சிலவங்க எப்படி படிக்காங்களாம், ஜேயாக்கி படிக்கிறாங்களா, ஜிராத்தல்லதீன. ஏய் எப்படி படிச்சிருது, சாது ஜேயின்னு இருக்கும். சிராத்தல்லதீன நம் தலைமை ஜிராத்தை, அதெல்லாம் வந்து சாதாரண கிராத்தே, தொழில் ஓதக்கூடாது. வகது ஷம்மு சாது, சில சமயம் சாதை சாட்சி படிக்கப்படும். சவுத்த ஜை, ஜேயினுடைய சத்தத்துக்கு சாட்சி படிக்கப்படும். ஏன் கூண அக்கரபையில் முபுதலி அணு, எதை விட்டும் அது திருப்பப்பட்டிருக்கிறதோ, சாது எந்த சீனை விட்டும் திருப்பப்பட்டிருக்கிறதோ அந்த ஒன்றுக்கு அது நெருக்கமாக ஆகுவதற்காக சாதை ஜேயாக விளங்குதப்பா சாட்சியும் படிக்கப்படும். இப்போ இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி ஓதி இருக்கிறாங்க. ரிவாயத்தி கும்புல் ஒரு ருவைஸ், கும்புல் ருவைஸினுடைய ரிவாயத்தை கொண்டு அந்த ரெண்டு பேரும் யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி தொட்டு அறிவிக்கின்ற நிலையிலே கும்புல் ருவைஸினுடைய ரிவாயத்தை கொண்டு இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி பில் அசல் சீனை கொண்டே ஓதியிருக்காங்க. அசலை கொண்டே ஓதியிருக்காங்கன்னு என்னப்பா, சீன் சிராத்தல்லதீன என்ன ஓதுறாங்க. ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி பில் இஸ்மே எப்படி ஓதுறாங்க, சாதுக்கு சாத ஜேய்க்கு சாட்சி படிக்கிறாங்க. இஸ்மாம்னா சாத் தானே, ஜிராத்தல்லதீனன்னு படிக்கிறாங்க. இஸ்மாம்னா கேல, அதுதான் இஸ்மாம்னு சொல்கிறது, அது அல்ல. இங்கே என்ன இருக்குது, ஆமாம் ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி இப்படி ஓதுறாங்க, ஜேயாக்கி இஸ்மாம் செஞ்சு ஓதுறாங்க. அதான் சாட்சி, ஜே மாதிரி சாட்சி படிக்கிறாங்க. சாதை பகுதி ஷம்மு சாது சவுத்த ஜேயி, சாதை ஜேயினுடைய சத்தத்துக்கு சாய்க்கவும் படுகிறது. ஏன் எக்கூன அக்கரப இதில் முபுதலி அணுகு, எந்த விளங்குதப்பா சீனை விட்டும் திருப்பப்பட்டதோ அதன் பக்கம் அது நெருக்கமாக இருக்க வேண்டும். சீனுக்கு ஜேய்க்கு மத்தியில் நெருக்கம். சீன் ஜே ரெண்டு உச்சரிப்பு ஒன்றா இருக்கும். இப்போ கரை இப்போ அதுக்கடுத்து இருக்குது. அடுத்து வல்பாக்கும் நிச்சயம் உண்டான காரிகள் எல்லாம் சாதி எதை கொண்டு தான் ஓதுறாங்க, சாதை கொண்டு தான் ஓதுறாங்க. வல்பாக்கும் நிச்சயம் உண்டானவைகள் சாதி, சாதி கொண்டு தான் மற்ற காரியங்கள்லாம் ஓதுறாங்க. சிராத்தல்லதீனன் ஏன் அதுதான் சாது வச்சு படிப்பது தான் லொகத்து குறைஷி கூட்டத்தினுடைய அகராதியாக இருக்கும். ஃபில் இமாம் உஸ்மான் ரலியல்லாஹு முஸ்ஹபிலே தரிப்பட்டதுமா இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு முஸ்ஹப் இருக்குல்ல, அவங்க தானப்பா பிரதி எடுத்து போல ஓதிக்கு அனுப்புனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் தான் குர்ஆன் ஜம்மு செய்யப்பட்டுச்சு. ஜம்மு செஞ்சவங்க யார், ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு. அந்த குர்ஆன் கடைசியில் மாறி யாரு தான் வந்துச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு இருந்துச்சு. அதில் வந்து எப்படி தான் இருக்குது, சாது தான் இருக்குது. அதான் உஸ்மான் ரலியல்லாஹு முஸ்ஹபுக்கு அதில் உஸ்மான் ரலியல்லாஹு முஸ்ஹபிலே தரிப்பட்டதுமா இருக்கும். அவே குர்ஆன் வந்து குறைஷி கூட்டத்தினுடைய அகராயில் தான் இருக்குது. அப்படி தானே குர்ஆனை ஜம்மு செய்யும்போது இப்போ நீங்களும் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு பேசிக்கிட்டீங்கன்னா யாரை எடுத்துக்கோங்க, குறைஷிகளுடைய என்ன இருக்குது கிராத்தின் பிரகாரம் நீங்கள் அவங்க ஓதுற பிரகாரம் அமைச்சிக்கங்க. ஏன்னா குறைஷி கூட்டத்தினுடைய அகராதி பிரகாரம் தான் என்ன செஞ்சு குர்ஆன் இறங்கியிருக்கு. அப்போ ஜம்முஹு சிராத்தினுடைய ஜம்மு சுருத்தாக இருக்கும். சிராத்தன அசலே அதுக்கு ஜம்மு சுருத்து குத்துபு என்பதை போல சுருத்து வழிகள், குத்துபு புத்தகங்கள். சொல்லுப்பா இந்த சிராத் என்பது தரீக்கை போல ததிக்கீரி தகனீசி ஆண்பாலாக்குவதிலையும் பெண்பாலாக்குவதிலையும் தரீக்கு போல. தரீக்குங்கிறது ஆண்பாலாகவும் ஆக்கலாம் பெண்பாலாகவும் ஆக்கலாம். அதே மாதிரி தான் சிராத்தும் என்ன செஞ்சுக்கலாம், அதை ஆண்பாலம் ஆக்கிக்கலாம் பெண்பாலம் ஆக்கிக்கலாம். முஸ்தகீம் என்றால் முஸ்தவி செவ்வையான வழின்னு அர்த்தம். சிராத்தல்லதீன சிராத்தல்லதீனன்னு வருதுல்லப்பா, சிராத்துல் முஸ்தகீம். சிராத்துல் முஸ்தகீம்னு என்ன, செவ்வையான பாதையினர். இது சிராத்துல் முஸ்தகீம் தானே சொல்கிறோம். இது சிராத்துல் முஸ்தகீம் என்றால் செவ்வையான பாதையினர். ராஜவாட்டை ட்ரங்க் ரோடு, எக்ஸ்பிரஸ் ரோடு, வளைவே இருக்காது. திருச்சி டு திண்டுக்கல் போட்டிருக்கான் பார்த்தியா ரோடு, ஈனா இருக்கும். வேலூர்லேருந்து பெங்களூருக்கு போட்டிருக்கான் ரோடு, வளைவே இருக்க வண்டி போய்கிட்டு இருக்கும். எக்ஸ்பிரஸ் ரோடு, ஸ்ட்ரைட் ரோடு. தூங்கிடுவான் யார் டிரைவர், அப்படி போவோம்.
ஒவ்வொரு லொகத்து விளங்குதப்பா. அப்போ முஸ்தகீம் என்றால் முஸ்தவி செவ்வையான பாதைன்னு அர்த்தம். ஒரு முராதுபி இங்கே நோக்கம் என்ன, தரீக்குலக்கு சத்திய வழியை காட்டுன்னு அர்த்தம். கீழே சொல்லப்படுகிறது மில்லத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம், அதுதான் சிராத்துல் முஸ்தகீம். இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு காட்டித்தான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.